ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் கேபக் சிட்டியிலிருந்து இந்த வாட்டி ஃபுல்லாகவே டே டைமில் எடுத்த வீடியோ. இங்கே பாருங்கள், நான் வந்து அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஜஸ்ட்டு அதோட அழகை மட்டும் பாருங்கள். அப்படி அதோட அழகை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். வேறு ஒன்றும் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்ல இல்லை. மோஸ்ட்லி அந்த நிறையா சரியான ரஷ்ஷுன்னு, என்ன சண்டே தானே, அதனால் நிறையா ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறையா இந்தியன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் லோக்கல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் லோக்கல்ஸானு. அப்புறம் நிறையா வந்து அந்த இதில் இருந்தாங்க, ஜப்பானீஸாக கொரியன்ஸாக நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே. லாஸ்ட் டைம் அப்படி தான் பார்த்தேன், நிறையா பேர். இந்த பாட்டி நிறையா பேர் பார்த்தேன். சில ஹாலிடேனால செம்ம பிஸியாக இருந்துச்சு. ஆமாம், நான் அவங்கள்ட்ட சொன்னல, அதான் அந்த ஹோட்டலு. ஆமாம், சாண்டோ ஃப்ரண்டனாக்ங்கிற அந்த ஹோட்டலு. அப்புறம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தருடைய வீடாக தான் இருந்துச்சு, அப்புறம் ஹோட்டலாக மாறிடுச்சுங்கிறாங்க. ஆமாம், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸில் பேர் இருக்கனால நமக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வர மாட்டேங்குது. வாய் கொளருது அவங்களோட பேர்லாம் யூஸ் பண்ணல. அதான் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னாங்க, நாக்கவலிடா அப்போ தான்டா அர்த்தம் திருத்தமாக பேசலான்னு. எங்கிட்ட நாக்க வலிக்கிறது, நம்ம தான் சின்ன வயசில் பல்லே வளர்க்குறது இல்லையே. இப்போதான் ஃபீல் ஆகுது, என்னடா ஒரு சில வார்த்தைலாம் வாய்க்கிலே நுழைய மாட்டேங்குது. வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இது, அந்த ட்ரீஸு, அந்த இது, இதான் அந்த மேப்பிள்ஸ் ட்ரீயோட அந்த கோல்டன் கலரு. அந்த சின்ன சின்ன குழந்தைய ஃபுல்லாக ஹாலிடேஸு, இந்த பீரங்கி மாதிரி வச்சு அதிலலாம் விளாண்டாங்க. சின்ன சின்ன குழந்தையில வச்சு சறுக்கி விளாண்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. போன வாட்டி வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன். அப்போ வந்து லைட்டாக மழை பெஞ்சிச்சு, ஆனால் இந்த வாட்டி நல்லா வெயில் அடிச்சு, ஆனால் குளிர், நல்லா குளிர். இதுக்கு பக்கத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது, நதி, லாரன்ஸ் ரிவர்னு. சும்மா அழகாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும் பின்னாடி இருக்க அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கும் வெள்ளைன்னு பொம்மை குட்டி மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றும். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் உள்ளதே கனடா, சும்மா அழகாக இருக்குது. இதில் சின்ன சின்ன குழந்தைகளும் பார்க்கல, இன்னும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு கன்னடாவே. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஒரு போர்ட்டில் ஃபோர்ட், இந்த கோட்டம்பாங்களா அது மாதிரி மேலே ஏறி நடந்து போகணும். ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, அந்த மேப்பிள் ட்ரீயோடைய அந்த கோல்டன் வியூவு. அந்த ரிவருக்கு வந்து அது பேர் லாரன்ஸ் ரிவருங்கிறாங்க. அது நல்ல ஒரு ரிவருங்கிற, அதாவது எப்படின்னா எங்கள் ஷிப்பு வந்து இது வரைக்கும் தான் கடல் எங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து மோன்ட்ரியலுக்கு போகிறா இருந்தால் அந்த நதியில் தான் போகணும். எல்லாமே நதி தான், அதாவது கடல் கிடையாது, வந்து நதி. லாரன்ஸ் ரிவர்னு சொல்லி நதி. அதாவது எப்படின்னா வந்து இங்கே ஷிப்பில் வந்து நதியில் போகிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரிஸ்கி. அதாவது ரிஸ்கினா ஓட்டுறதுக்கு ரிஸ்கி கிடையாது. நீங்கள் பாருங்கள், வியூ சரியான வியூ, செம்ம அழகு வியூ. என்ன ரிஸ்கினா, அதில் உள்ள வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு ரிஸ்கி கிடையாது. என்னென்னா வந்து நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, தண்ணியை அவுட் பண்ண முடியாது, தண்ணியை இங்கேருந்து எடுக்க முடியாது. நம்ம இருக்கிற தண்ணியை வச்சு ஓட்டணும். இப்போ 4 நாள் வந்து வாட்டர் சேவிங் போட்டுருவாங்க. சும்மா காற்றுக்கு அதுக்கும் அந்த இலைகளுக்கு இதுக்கெல்லாம் இளையராஜா பாட்டை போட்டு பேக்ரவுண்டில் போட்டு அப்படியே எடிட்டிங் பண்ண விட்டு எனக்கு என் கையில் வந்து மாட்டிருச்சு இந்த வீடியோ. எனக்கு எடிட்டிங்கும் பண்ண தெரியல, ஏதோ சும்மா ஒழுங்காக எடுக்கவும் தெரியல. இதெல்லாம் எடுக்கிறவங்க கையில் கிடந்துச்சுன்னா இளையராஜா பாட்டை போட்டு அப்படியே பின்னாடி போட்டால் எடிட்டிங் பண்ணாவளோ இருக்குது. செம்மையாக இருக்கும். நம்ம லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அவ்வளோ வியூ இதெல்லாம். ஆனால் என்ன பாட்டு போடலாம், எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாட்டு போடலாம் தான் ஆசை இருக்குது, ஃபுல்லாக காப்பிரைட்ஸ் விழுகுது, பாட்டும் போட முடியல. இவங்களோட பெரிய அக்கப்போராக இருக்குது யூடியூப்பில். இது வந்து ஏதோ ஒரு அந்த ஃப்ளாக், ஆனால் கியூபக்குங்கிறதுக்கு வந்து இன்னொரு ஃப்ளாக் ஒன்று இருக்குது, அது லோக்கல் சொல்லி ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் கியூபக்னு. அப்புறம் இங்கேருந்து ஒரு வியூ, இங்கேருந்து ஃபுல்லாகவே அந்த போர்ட்டு. இந்த சண்டேனால நல்லா ஒரு பிஸியாக இருந்துச்சு, ரொம்ப அழகான வியூ. ஆமாம், அந்த என்ன சொல்கிறது, நல்லா மக்கள்லாம் அதிகமாக கூட்டமாக இருந்தாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போன வாட்டி வந்துறப்போ நான் மேலே வரல, இந்த வாட்டி நான் மேலே வந்துட்டேன். அப்புறம் அப்படியே கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு இது ஒரு ஸ்டோரி. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து என்னமோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க, ஒரு பெண்ணோட சிலை. அது எதுவும் ஒரு பெண்ணோட சிலை இருந்துச்சு. ஆமாம், அது என்னென்னே தெரியல, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கலாம். படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, வரிசை அடுத்து பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த சைடு தள்ளு அப்படிங்கிறாங்க. தள்ளு
டக்கு டக்குன்னு அடுத்து ஃபோட்டோ எடுக்கணும். என்னட்ட ஒரு பயம் வந்து கேட்டேன், இது என்னது ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு மேலே பெண் அப்படி இன்னைக்கு இது இருக்காங்க, இந்த பொண்ணு தான் விரக்தியில் தூக்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு இப்படி சொல்லி இதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இந்தியன்ஸ். அது வந்து இதான் இந்த யுனெஸ்கோன்னு சொல்லி இந்த 1985 தான் இந்த யுனெஸ்கோவில் இடம் பெற்றுச்சு. யுனெஸ்கோங்கிறது அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஒரு வாட்டி நான் மறந்துட்டேன், அதுவும் மறந்துச்சு. அந்த யுனெஸ்கோங்கிறது ஒரு முக்கியமான அந்த டூரிசம் அந்த மாதிரி ஒரு இது சயின்ஸு அந்த அந்த மறந்துடுச்சு எனக்கு, எஜுகேஷன் அந்த சயின்ஸ் அந்த மாதிரிக்கு இது. அது அந்த 1985 2025 வரைக்கும் இன்னும் அங்கே தான் இருக்குது. இன்னமும் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு போட்டிருக்காங்க, இது வரைக்கும் இன்னும் இருக்குன்னு. பூ அழகாக பாரு, பூ அந்த ஃபுல்லாக ஆர்ட்டு நிறைய அந்த அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஆமாம், இது வந்து அந்த ஹோப் ஆஃப்னு சொல்லி மேலே கொண்டு டிக்கெட் கொடுத்தோம்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஓப்பன் வியூவில் நல்லா முக்கியமான இடத்துக்குலாம் சுற்றி காட்டுவாங்க. அந்த பஸ்ஸு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நல்ல வியூ, நல்லா அழகாக இருந்துச்சு கனடா. அப்புறம் என்ன சொல்லுவேன், இதான் ஹாலோவீனுடைய டெக்கரேஷன். ஆமாம், இது வந்து பம்கின் வந்து அடிக்கடி இதில் இருக்கும். பம்கின் அது என்னது பூசணி, அது என்னென்னு நான் என்னால் கேட்டேன் 2 வட்டம். என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம ஊரில் எப்படி பொங்கலுக்கு கரும்பு வைப்போம், அது மாதிரிக்கு இங்கே வந்து பம்கின் வைப்பாங்க. இது 2 சைடு இருக்க பெருசு வந்து அது வந்து ஆர்ட் பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருது செஞ்சது ஆர்டிஃபிஷியலாக. மற்றது எல்லாமே ஒரிஜினல், ஃபுல்லாகவே ஒரிஜினல். ஹாலோவீன்கிறது வந்து ஒரு அறுவடைக்கு இந்த நன்றி சொல்கிறப்ப தான் அந்த இது, அந்த அறுவடைக்கு நன்றி சொல்கிறப்பல அந்த ஒரு விழா. யூஎஸ், கனடா, அப்புறம் அயர்லாண்டு, யூகே இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கனடாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க செலிப்ரேஷனை பார்த்தா. ஆனால் இதில் வந்து என்னென்னா எனக்கு ஒன்றும் என்ன புரியல, இதில் வந்து பேய் மாதிரிக்க வந்து பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு அது எனக்கு புரியலை. நானும் இப்போ லேட்டாக தான் டைம் கிடையாது நமக்கு, அதனால் நான் கேட்கல மேட்டு. ஆமாம் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாகவே ஒரு இது மாதிரிக்கே சின்ன குழந்தைகளுக்கு வந்து சும்மா கிட்ஸு மாதிரிக்கே வந்து விளையாடுறாப்புல சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரிக்கு அந்த ஹாலோவீனே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, நான் பொறுமையாக எடுக்க முடியாத, ஃபுல்லாக அப்படியே ரைட் அப்படியே கவர் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளை வச்சு ஒவ்வொரு குழந்தையும் சும்மா அப்படியே அதுவே பம்கின் மாதிரி தான் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் குழந்தைகளும் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அதை இதில் யாராவது பக்கத்தில் பாருங்கள், யாராவது பக்கத்தில் வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு யாராவது வராங்களா? யாருமே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக நீட்டாக அவ்வளோ க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுக்கிறாங்க, நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க இடத்த. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதான் கனடா கியூபெக்கோடைய மோஸ்ட்லி இந்த இடம் தான் கியூபெக்லேயே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், முக்கியமான ஸ்பாட் இந்த இடம் தான். அந்த ஷிப்பு வந்து பக்கத்தில் நின்றனால நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு, வசதியாகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. வேறு வந்து அடுத்து வந்து எங்கெங்கே போகுதுங்கிறது வந்து கியூபெக்கில் தான் முக்கியமான பிளேஸ் எடுத்தாச்சு. வேறு அடுத்து கனடாவில் வந்து முக்கியமான பிளேஸ் மோன்ட்ரியல் போகுது, அது பார்ப்போம், முடிஞ்சு எடுக்கலான்னு. அது முக்கியமான சிட்டி மோன்ட்ரியல், அது பார்ப்போம். வெளில போக முடியுமா என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த வீடியோக்கு முடிவில் வந்து இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். வீடியோ முடிவில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க, அதை நீங்கள் லைவாகவே பாருங்கள். நான் அது பேசினோம்னா அது உங்களுக்கு கேட்காது, என்ன பேசுகிறாங்க, அந்த ஒரு லைவாக இருக்காது. அந்த நாடகம் வேறு எல்லாம் உட்காந்து எல்லா மக்களும் பார்த்தாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் ஹாலோவீன். சாக்லேட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியே ட்ரீட் கேட்குறது, அந்த மாதிரியே அப்படின்னு இது பண்ணேன். இது ஒரு சின்ன ஒரு இது ஆக்டிவிட்டிஸ் மாதிரிக்கே உள்ள ஹாலோவீனுக்கு. அந்த கீழே உள்ள ஒரு படம், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு குழந்தைகளை விட்டு பார்க்க சொல்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. அந்த இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு நாடகம் அந்த கனடா இண்டஸ்ட்ரியில் இருக்கும், அதை பார்த்து கண்டுகளிங்கள். பாபாய். इस पाइप को कैसे चढ़ा दिया इसको? Okay. Votre vote pour Saint-Irinus. Le grand gagnant, Augustinus. C'est maintenant le temps de la manche numéro 2. Il sera
et clair. Préparation.